எவ்வளவு காலத்தோடு கூட அவர்களது அங்கு ஆயத்தப்படுத்தி வந்தார்களோ தெரியாது. ஆனா பெரிய திரள் கூட்டமானது வந்து விட்டது. நாம் பார்க்கிறோம் 3வது வசனத்துல பாருங்க, தேசாதிபதிகள், அதிகாரிகள், தலைவர், நியாயாதிபதிகள், பொக்கிஷக்காரர், நீதி சாஸ்திரிகள், விசாரிப்புக்காரர், இனமாக பல மக்களும் எல்லாருமே வந்து அங்கே 3வது வசனத்துல நேபுகத்நேசர் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகத்நேசர் நிறுத்தின சிலைக்கு எதிராக நிற்கிறார்கள். எல்லாருமாக வந்து அந்த சிலைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லாருமாக அவிதமாக அங்கு இந்த சத்தமிடுகிற நேரத்துல பணிந்து கொள்கிறார்கள். இந்த 4வது வசனத்துல, கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரா முதலான சகலவித வாத்தியங்கள், கீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகத்நேசர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். ஓ, பெரிய ஒரு சிம்பனி, பெரிய ஒரு அங்கே ஆர்கெஸ்ட்ரா வந்து நிற்கிறது. ஒரு 1000 பேர் ஒருவேளை இங்கே அவிதமாக சுரமண்டலம், 1000 பேர் தொம்புரா, 1000 பேர் வீணை, 1000 பேர் கிண்ணாரம் இசையை இசைக்கும்படியாக ஒரு பெரிய கூட்டமானது அதற்குரிய ஆயத்தப்படுத்திய இடத்திலே அங்கு நின்று கொண்டிருக்கிறது. எல்லாருமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது இயக்கப்படும் பொழுது அந்த சிலையை தாழ பணியும்படியான காரியம் அங்கே அவிதமாக அப்பொழுது ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. 6வது வசனத்துல, எவனாகிலும் தாழ விழுந்ததை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவான் என்றான். உரத்த சத்தத்திற்கு பின்பாக சகல ஜனங்களும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாஷைக்காரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகத்நேசர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். ஓ, அவர்கள் தாமே இந்த சிலைக்கு முன்பாக தாழ விழுந்து விதமாய் பணிந்து கொண்டார்கள். நேபுகத்நேசரை ஆராதனை செய்தார்கள். நேபுகத்நேசர் உண்டாக்கின சிலையை ஆராதித்தது, அவனை ஆராதிப்பது, அவனுண்டாக்கின பொற்சிலையை ஆராதிப்பது, அவனுடைய பணத்தையும் அவனுடைய எல்லா விதமான காரியங்களை ஆராதிக்கும்படியான காரியம். அவர்கள் அவ்விதமாக அதை ஆராதித்த இந்த வேளையில இங்கே 3 வாலிபர்கள் அதே தேசத்துல ஆராதிக்க மாட்டோம் என்று சொல்லும்படியானவர்களை பார்க்கிறோம். 3 வாலிபர்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. எவனாகிலும் தாழ விழாமல் பணிந்து கொள்வார்களானால், பணிந்து கொள்ளாமற் போனார் அவர்கள் அக்கினி சூளைக்கு முன்பாக அவ்விதமாக அவர்கள் பலியிடப்பட போகிறார்கள். அதுல அவர்கள் தாமே அங்கு இடப்பட போகிறார்கள். ஆனா இந்த வாலிபர்கள் அந்த நேரத்துல அவ்விதமாக அங்கே நிற்கும்படியான காட்சியைத்தான் நாம் பார்க்கிறோம். தானியேல் 3வது அதிகாரத்துல எவ்விதமாக அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் பேர்ல குற்றம் சாட்டப்படுகிறது. 8வது வசனத்துல, ராஜாவாகிய நேபுகத்நேசர் நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகசுரம், 10 கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புர முதலான கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று, எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகி நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின ஷாத்ராக், மேஷாக், ஏபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் பொருத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். இந்த உலகத்துல உன்னுடைய வாழ்க்கையில நீ மெய்யான ஆராதனை செய்கிறாய் என்று சொன்னால், இந்த உலகத்தின் பணத்துக்கும்
இந்த உலகத்தின் புகழ்ச்சிக்கும் இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கும் நீ ஆராதனை செய்து கொண்டு தேவனை ஆராதிக்கிற ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆராதனை என்பது தேவனுக்கு மாத்திரமே மகிமையையும் கனத்தையும் அவருக்கு மாத்திரமே துதியில் செலுத்தும்படியானதுதான் ஆராதனை. இன்றைக்கு எத்தனை கிறிஸ்தவ ஊழியர்கள், எத்தனை கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் தேவனை ஆராதிக்கவில்லை, பணத்தை ஆராதிக்கிறார்கள், கொண்டிருக்கும்படியான காரியங்களை ஆராதிக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில தங்களை ஆராதிக்கும்படியாக, தங்களை உயர்வுபடுத்திக் கொள்ளும்படியாக செய்கிற காரியம் தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஆராதனை. தேவனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவன் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக. இந்த யூத வாலிபர்கள் அறிந்திருந்த ஒரு காரியம் என்னவென்றால், இந்த பாபிலோனுக்கும் பாபிலோனுடைய ஐஸ்வர்யத்துக்கு முன்பாக நாங்கள் அடிபணிய மாட்டோம். இன்றைக்கு எத்தனை மக்கள் பணத்துக்கு என்று சொல்லுகிற நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையினுடைய பக்தியை விற்று போடுகிறார்கள், தங்களுடைய வாழ்க்கையின் சாட்சியை இழந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தின் புகழ்ச்சியை நோக்கி அவருடைய மனதை செலுத்தும் பொழுது அவருடைய வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில அவர்கள் புறக்கணித்து விடுகிறார்கள். அது ஆராதனை அல்ல. அவ்விதமான வாழ்க்கையை வாழும்படியான வாழ்க்கையை தேவன் அங்கீகரிப்பதும் இல்லை. உண்மையான ஆராதனை என்பது உன்னுடைய வாழ்க்கையில தேவனுக்கு மாத்திரம்தான் செலுத்தும்படியான ஆராதனை. ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அதான் வேதம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல இவ்விதமாய் தேவனுடைய வார்த்தை அவரை ஆராதிக்கும்படியான ஆராதனையை குறித்த காரியத்தை சொல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்துல இவ்விதமாக என்ன மெய்யான ஆராதனை, தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற ஆராதனை எது, தேவனால உண்மையான விதத்துல கனப்படுத்துகிற ஆராதனை எது, இதுதாங்க மெய்யான ஆராதனை. உலகத்துக்கும் பணத்துக்கும் அடிபணிந்து நீ ஒருவேளை 1008 கீத வாத்தியங்களை கொண்டு பாடலாம், ஒருவேளை நீ பெரிய சபைகளை கட்டலாம், அல்லது நீ பெரிய ஆலயங்களை கட்டலாம், பெரிய அளவில் திரள் கூட்டத்தை சேர்க்கலாம். நேபுகத்நேசர் சேர்த்தன கூட்டத்துல திரளான மக்கள் வந்து கூடுகிறார்கள். பெரிய அதிகாரிகள், ஐயோ இவரு வந்திருக்கிறாரா, அவரு வந்திருக்கிறாரா, இந்த தேசாதிபதி வந்திருக்கிறாரா, ஓ பார்க்கும் பொழுது திரளான வாகனங்கள், ஒருவேளை குதிரையினுடைய ரதங்கள், பல காரியங்கள் பார்ப்பதே அது அருமையான உன்னதமான ஒரு காட்சியாக கண்டிருக்க கூடும். ஆனா அவர்கள் தேவனை ஆராதிக்கவில்லை, தேவனால அங்கீகரிக்கப்படவும் இல்லை. அருமையான சோதனையுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை அங்கீகரிக்காமல் அவனுடைய ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார். இவ்விதமான காரியங்களுக்கு முன்பாக தேவன் அவ்விதமான காரியங்களை அங்கீகரிக்கிறவர் அல்ல. ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் அப்படி இருக்க சகோதரரே, 12 அதிகாரத்தில் ஆண்டுடைய சத்தியத்தை சொல்லிட்டு அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆலயத்துக்கு வர்றையா, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில நீ மற்ற காரியங்களை செய்யறையா, தேவன் உன்னுடைய ஆராதனையை எப்ப அங்கீகரிப்பார்னு சொன்னா, எப்படித்தானா நீ ஒரு ஆலயத்துக்கு வந்தா கூட உன்னுடைய ஆராதனையை தேவன் அங்கீகரிக்க வேண்டும். என்ன ஆராதனை என்பது, நீ ஆலயத்துக்கு வரும் பொழுது உன்னுடைய காணிக்கைகளை மாத்திரமல்ல, உன்னை அர்ப்பணிக்கும்படியான ஒரு வேளை இது. தேவனுடைய ஸ்தலத்துல, தேவனுடைய பிரசனத்தில் நீ வருகிற வேளையானது அற்ப சொற்பமாக என்னும்படியான காரியம் அல்ல. தேவனுடைய வார்த்தை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் போதிக்கும்படியான வேளையில நீ ஆராதிக்கும்படியாக வருகிறாய். ஆனா உன்னுடைய ஆராதனை எவ்விதமானது? நீ உலக பிரகாரமான சிந்தனைகளை நிரம்பின மனிதனாய் ஆலயத்துக்கு வருவது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட முடியாது. மாம்சத்துக்கு அடுத்த சிந்தனைகளினால உன்னுடைய வாழ்க்கையில நிரம்பின நிலை வரும் பொழுது ஆண்டவருடைய அமிதமான வேலை காரியத்துல ஆராதனை அங்கீகரிக்க முடியாது. அரைகுறையான மனதோடு நீ ஆலயத்துக்கு வருவதையும் தேவன் அங்கீகரிக்க மாட்டார். உடைய வாழ்க்கையில எங்க வேதம் சொல்லுது, உன்னை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. உடைய வாழ்க்கையில ஜீவ பலியாய் ஒப்புக்கொடு. ஆலயத்துக்கு வரும் பொழுது நான் ஆராதிக்க வருகிறேன் என்று சொன்னா
உனக்குள்ளாய் அரைகுறை மனதோடு வரும்படியான ஆராதனையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று அதையே கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆகவே நீ என்ன செய்யணும்னு சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்துல, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தெரியாது. Never form the godliness of this world. ஓர்மையான சவர்ணேஸ்வரி, உனக்குள்ளாய் உலகம் இருக்கிறது. உனக்குள்ளாய் உலகமானது ஆட்கொண்டு நீ அதனால நீ அடிப்படையில உன்னுடைய வாழ்க்கையில உனக்குள்ளாக இருக்கிற பொருளாசை, உனக்குள்ளாக இருக்கிற தேவனை நேசிக்க முடியாத நிலை, உனக்குள்ளாய் கலகம் பண்ணுகிற உன்னுடைய பொல்லாத சுபாவம் காரணம் என்னன்னா, நீ தேவனுக்கு உன்னை அடிபணிய மறுக்கிற உன்னுடைய பொல்லாத இருதயத்தின் வெளிப்பாடு. அது வேற ஒண்ணுமே இல்லை. You are not committed to the Lord. தேவனுக்கு அவிதமாக உன்னை அர்ப்பணிக்க விருப்பமில்லை. உன்னுடைய வாழ்க்கையில you would like to have your own way. உன்னுடைய சொந்த வழியில நீ ஆண்டவரை அங்கே ஆண்டவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறாய். அது போய் 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 உன்னை தேவனுக்கு அங்கு அர்ப்பணிக்காம, ஆண்டவரே நான் எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி என்னை வழிநடத்தும், உம்முடைய கிருபையின்படி என்னை பலப்படுத்தும், உம்முடைய வாழ்க்கையில அதுதாங்க புத்தியுள்ள ஆராதனை, அதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஏன் ஆலயத்தில் அநேக மக்கள் வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போவதில்லை தெரியுங்களா? ஏன் ஆலயத்தில் வரும் பொழுது அவள் தேவனுடைய பிரசனத்தை உணர முடிவதில்லை தெரியுங்களா? ஏன் தேவனோடு கூட பேசுகிறதுல தெரியுமா உனக்கு? நீ சரியான மனநிலையோடு வராத பொழுது கர்த்தருடைய வசனம் உன்னுடைய இருதயத்தோடு கூட பேசாது. உன்னுடைய இருதயம் சரியில்லாத நிலையில வரும் பொழுது ஆலயத்துக்குரிய காரியத்துல உன்னுடைய பங்கு பெற்று போக முடியறதில்ல. காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரனோடு கூட பேசின நிலையோடு போக முடியாத காரணம் என்னன்னா, இருதயம் சரியில்லை. அபியான சோர்ணேஸ்வரியே, நான் வெளிப்படையாய் பேசுகிறேன். இருதயம் சரியில்லாதபடிக்கு நீ ஆலயத்துக்கு வருகிறேன். இருதயத்தை சரிப்படுத்த நீ ஆயத்தமா இல்லை. ஆண்டவரே, எனக்குள்ளாய் காணப்படுகிற காரியங்களை எடுத்து போடு. உனக்குள்ளா உலகம் இருக்கிறது. நீ இன்னும் பாவத்தை யோசிக்கிறாய், இன்னும் பாவத்தை நீ விரும்புகிற. உடைய வாழ்க்கையில என்ன பாவத்துக்குரிய தன்மைகளில எப்படி ரகசியமா இருக்கு எனக்கு தெரியாது. உடைய ரகசிய வாழ்க்கை எப்படி தெரியாது. உடைய இருதயத்துல என்ன குடிகொண்டு இருக்கிறது, என்ன வாஞ்சி இருக்கிறது தெரியாது. நீ உன்னுடைய வீட்டுல எப்படி இருக்கு எனக்கு தெரியாது. உடைய வீட்டு நடப்புகள் விதமா இருக்கு எனக்கு தெரியாது. ஆனா தேவன் அறிந்து இருக்கிறார். நீ இந்த இடத்துல காலடி எடுத்து வைக்கும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும், நான் ஆலயத்தில் இன்றைக்கு நுழைகிறேன், என்னுடைய வாழ்க்கையில நீர் பேசும். நீ எப்படி நிறையல? ஒருவேளை நீ வரலாம், ஒரு பரிசேயனை போல நீ ஆலயத்துக்கு வரலாம், அல்லது நீ ஒரு ஆயக்காரனை போல ஆலயத்துக்கு வரலாம். நீ எப்படி வந்திருக்க எனக்கு தெரியாது. நீ ஒருவேளை நீ நல்லவன் என்று எண்ணிக்கொண்டு நீ ஆலயத்தில் வர்றியா? கர்த்தரோடு கூட பேச மாட்டார். நான் பரவாயில்ல என்ன நினைக்காத. அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீரோடு கூட பேசும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் நேசிப்பதை போல அவர் யார் நேசிக்கிறது இல்லை. ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு இடைப்பட வாஞ்சிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில உன்னை செமைப்படுத்த வாஞ்சிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில உன்னை தண்டிக்கும்படியாக, உன்னை சீர்படுத்தும்படியாக வாஞ்சிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை செப்பனிடும்படியாக வாஞ்சிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு உகந்த பாத்திரமாய் மாற்றும்படியாக அவர் வாஞ்சிக்கிறார். அவருடைய வாழ்க்கை பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக உணையும்படியாக இந்த உலகத்தில் எல்லாரை விட அவர் தான் வாஞ்சிக்கிறார். உன்னுடைய உலகத்துல எல்லாரை விட அவர் உன்னுடைய வாழ்க்கையில அதிகமாய் நேசிக்கிறதுனால அவர் உன்னோடு கூட தொடர்ச்சியாய் செயல்படும்படியாக காணப்படுகிறார். அவரை போல உன்னை நேசிக்கிறவர் ஒருவரும் இல்லை. அவரை போல உன்னை விரும்புகிறவர் ஒருவரும் இல்லை. அவரை நீ சந்தேகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நீ எந்த விதத்திலும் அங்கு சந்தேகத்தினுடைய வாழ்க்கையை குறித்து நீ அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடைய வாழ்க்கையில நீ ஆலயத்தில் வரும் பொழுது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசும், பாவியாக மேல் கிருபையாயிரும். அந்த இடத்துல வந்து மாத்திரம் அவன் ஜெபம் பண்ண நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அந்த விதமான இருதயத்தோடு வந்ததுனாலதான் அவன் விதமாய் ஜெபித்தான். அந்த விதமான இருதயத்தோடு பரிசேயன் வரல, ஆகவே அவன் ஜெபிக்க முடியவில்லை. நீ எந்த விதமான இருதயத்தோடு நீ ஆலயத்தின் வாசல் படிய நினைக்கிறையோ அந்த விதமான இருதயத்தோடு கூட தான் நீ திரும்பி போக முடியும். தெரிந்து கொள், கர்த்தர் இன்றைக்கும் பேசுகிறார். அவருடைய வார்த்தைகளோடு கூட பேசும்.
அவருடைய இரக்கங்கள் மிக பெரியவைகளாய் காணப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில அவர் ஆண்டு தம்முடைய வார்த்தையை அனுப்பி கொண்டே இருக்கிறார். ஆனா நீ அநேக சமயங்களில பணத்தை பார்க்கிற, பகட்டை பார்க்கிற, மக்களை பார்க்கிற, கூட்டத்தை பார்க்கிற, உடைய வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றையும் பார்க்கிற. ஆனா தேவனால நான் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதனால இன்றைக்கு எத்தனை ஸ்தாபனங்கள், பணம் நிறைய இருக்கு, ஆனா தேவன் அங்க இல்ல. தெரிந்து கொள், தேவன் அங்க இல்ல. இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரித்துக் கொள்ளாத. நீ ஒரு உலக மனிதனை போல வாழ்ந்து உன்னுடைய ஆத்மாவை வீணடித்து விடாத. ஓ, இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை தெரியாமல் வேதம் சொல்லுது, not the form of the world. உலகத்தின் வேஷத்தை களைந்தெறி. உன்னுடைய வாழ்க்கையில உலகத்தின் வேஷமானது உன்னுடைய ஆத்மாவை அழித்துவிடும். வெளியான உன்னுடைய வேஷம் உன்னுடைய ஆத்மாவை நசுக்கிவிடும். உன்னுடைய ஆத்மாவை அங்கு ஆக்கினைக்குட்படுத்திவிடும். அது வேதம் சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்காத. அடுத்தது என்ன சொல்ல தெரியுங்களா? 2வது வசனத்துல தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம். ஐயோ, இந்த உலகத்தில் ஆண்டவர் உனக்கென்று கொண்டிருக்கிற சித்தம் இஸ் குட், நன்மையானது. ஐயோ, சில சமயங்களில் என்னுடைய இருதயத்துல சில வாலிப பிள்ளைகளை குறித்து நான் யோசிக்கிறது. ஏன்னா கடந்த காலங்களில சில வாலிப பிள்ளைகள் ஆண்டவரை எவ்வளவு நேசித்தவர்கள், ஆனா அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பின்பாக உடைய வாழ்க்கையை படுத்து விட்டது. அநேக சமயங்களில் என்னுடைய இருதயத்துல நான் வேதனைப்பட்டு ஜெபிக்கிறது உண்டு. ஐயோ ஆண்டவரே, கிருபையாயிரும். உடைய வாழ்க்கையில ஒருவேளை உலக பிரகாரமான அளவுகளில இவ்வளவு உயர்ந்துட்டாங்க, ஆனா ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக வாஞ்சித்து இவ்வளவு காரியங்களில் இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் எங்கே? ஆண்டவருக்காக கொண்டிருந்த வாஞ்சிகள் எங்கே? உலகம் எங்கே? அவருடைய திருமண வாழ்க்கையில ஐயோ ஆண்டவரே, விதமாக ஏன் நேரிட்டது? ஏன் விதமான நிலைக்குள்ளாக ஆனார்கள்? ஐயோ, மறுபடியும் அவர்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா? அநேக சமயங்களில் அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில எழுந்து போன ஆத்துமாக்களுக்காக நான் கதறுகிறேன். அநேக சமயங்களில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேனே. என்னுடைய வாழ்க்கையில நான் உங்களுக்காக ஜெபிப்பது என் ஆண்டவருக்கு பிரியமானதுங்கிறது எனக்கு தெரியும். ஆகவே நான் என் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணுன்றதுனால உங்களுடைய ஆத்துமாவை ஒவ்வொருவராக சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஆத்துமா இழக்கப்பட்டு போயிடக்கூடாது. இந்த ஆத்துமா வீணாய் போயிட வேண்டாம். ஆண்டவரே, இந்த ஆத்துமாவுக்கு நீர் இறங்கும். ஓ அருமையானவர்களே, இந்த காலங்களில அதிகமா எனக்காக ஜெபிப்பதை விட மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, அவருடைய வாழ்க்கையில அவர்களுக்காக கண்ணீர் விடுவது, பரிந்து பேசுவது என் பிதாவுக்கு பிரியமானது. ஆகவே அதை நான் தெரிந்து கொள்ளுவேன். அநேக சமயங்களில நான் போகும் பொழுது வரும் பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஓ அருமையாளருடைய வாழ்க்கையில இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை நீ தரித்துக் கொள்வாயானா, உன்னுடைய ஆத்துமா அழிந்து விடானா, ஒன்னு தெரிந்து கொள், சாத்தான் உன்னை மறைத்து விடுகிறான். தேவனுடைய சித்தம் நன்மையானது, இட்ஸ் குட். ஆனா நீ என்ன நினைக்கிற? நான் ஒருவர் ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சா இழந்துருவேன். ஆண்டவருடைய சித்தத்தை செஞ்சா நான் இதெல்லாம் எனக்கு போயிருமா, எனக்கு பணம் போயிருமா, புகழ் போயிருமா? அதனால என்னுடைய வாலிப காலத்தில் ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை செய்ய கற்றுக்கொண்டேன். ஆனா நான் வெட்கப்பட்டு போகல. ஆனா என்னோட ஆரம்பித்த எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சித்தத்தை புறக்கணித்தார்கள். அவள் இன்றைக்கு வெட்கப்பட்டு போய்விட்டார்கள். வாழ்க்கையில உண்மையான நோக்கத்தோடு வாழ முடியல. ஆண்டவருடைய சித்தம் என்பது உடைய வாழ்க்கையில மிகச்சிறந்தது. நீ நினைக்கிற, ஒருவேளை நீ நினைக்கிற ஆண்டவருடைய சித்தத்தை என்ன செய்கிறது? ஓ, எனக்கு கஷ்டம், என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நன்மையா இருக்காது. இல்லைங்க, உடைய வாழ்க்கையில அது போய் சாத்தான் போய் உனக்குள்ளாய் நீ எண்ணுகிற எண்ணமா இருக்குமானா, நீ நினைக்கிறது உன்னுடைய எண்ணம் அல்ல, அது சாத்தானின் எண்ணம். மோட்ச பிரயாணத்தை வாசித்து பாருங்க. மோட்ச பிரயாணி போகும் பொழுது சாத்தான் பின்னாலேயே வந்து குசு குசுன்னு சொல்றான். அநேக சமயங்களில நீ என்ன தண்டுமான்ற சாத்தானுடைய சத்தத்தை கேட்கிற. உனக்கு நீயே தெரியாம சாத்தானுடைய சத்தத்தை கேட்கிற. சாத்தான் சொல்றான், பரவாயில்ல இன்னைக்கு ஆலயத்துக்கு போகலாம், பரவாயில்ல சொல்றான். ஆமாமா ஆலயம், ஓ அநேக சமயங்களுடைய இருதயத்துல நீ என்ன நினைக்கிற? அவன் சொல்றதை கேட்டுட்டு நீ ஆண்டவருடைய காரியங்களில செயல்பட தப்பான வழிமுறைகள் சாத்தான் சொல்லிக் கொடுக்கிறான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? நன்மையும் பிரியமும். ஓ எஸ் beloved,
is to be loved. நேசிக்க வேண்டியது, அது உன்னுடைய வாழ்க்கையில பிரியமானது. ஆண்டவருடைய சித்தத்தை நேசி, ஆண்டவருடைய சித்தத்தை நீ விரும்பு. இன்னுமா வேதம் சொல்லுகிறது, is a perfect one, பரிபூர்ணமானது, no lacking, அதுல குறைவு என்பதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை நீ செய்யறது நான் பரிபூர்ணமானதுங்க. is a perfect one. இந்த உலகத்துல எதுவுமே பரிபூர்ணமானது இல்ல, ஆனா தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமானது. ஆகவேதான் பவுல் சொல்றார், பிரியமா பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. அவர் என்ன ஆங்கிலத்தில் சொல்லுகிறது, I beseech you, நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். அருமையான சோர்னே சோரியே, இந்த வேளையில உன்னை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை குறித்து நீ ஆண்டவரிடத்துல போய் கேள். ஆண்டவரே, நான் என்ன செய்ய விரும்புகிறீர்? என்னோடு கூட நீர் கிருபையா இந்த காலங்களில பேசும். என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரயோஜன தன்மைகள் எல்லாம் நான் அழித்து போடுகிற ஒரு மனுஷனாகவே காணப்படுகிறேன். எனக்குள்ளாக சமாதானம் இல்லை, எனக்குள்ளாக சந்தோஷம் இல்லை. நான் ஒரு சமாதானமற்ற ஒரு மனிதனாகவே காணப்படுகிறேன். ஐயோ, என்னை மன்னியும். உன்னுடைய சித்தமானது நன்மையானது. அதுதாமே அவிதமாக பரிபூர்ணமானது, இரக்கத்துக்குரியதாய் பிரியமானது என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில ஒன்றை தெரிந்து கொள். தானியேல் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். நம்முடைய நேரம் குறுகியா இருக்கிறதுனால நான் ஆரம்பித்த அந்த பகுதியை விட்டுவிட விரும்பவில்லை. தானியேல் புத்தகத்துல ஒரு 3 வாலிபர்கள் அங்கவிதமாக அவளுக்கு தெரியும், எங்களுடைய ஆராதனை தேவனுக்கு மாத்திரம்தான். They will worship God only. No money, no world, no nothing. இந்த உலகத்துல எதுவுமே நாங்கள் ஆராதிக்க போவதில்லை. அருமையானவர்களே, உடைய வாழ்க்கையில இந்த தானியேல் நண்பர்கள் சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ அவருடைய காரியத்தை நாம் பார்ப்பதற்கு தான் சரியா நேரமா இருக்கிறது. நான் அப்படியே அதை குறித்து எடுத்து சொல்லும்படியாக வாசிக்கிறேன். விதமாக 13வது வசனத்துல, அப்பொழுது தானியேல் 3:13 வசனம், 1032 அப்பொழுது நேபுகத்நேசர் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக், மேஷக்கையும் ஆபேத்நேகையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்ட போது நேபுகத்நேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் எக்காலம், நாகஸ்வரம், கிண்ணறம், வீணை, சிரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருக்கிறாயில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். நீ அநேக சமயங்களில பயப்படுற, ஆகவே பண்ணி, ஐயோ இப்படி இல்லைன்னா இப்படி இல்லைன்னா நான் எப்படி என் குடும்பத்தை நடத்துவேன், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐயோ நான் இதை செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. யூ ஆர் டெரரைஸ்ட். நீ பயப்படுற, உலகத்துக்காக பயப்படுற, உலக மனிதர்களுக்காக பயப்படுற, உலகத்தின் காரியங்களுக்காக பயப்படுகிற, சமுதாயத்துக்கு பயப்படுகிற. நீ பயப்படுத்தப்பட்ட நிலையில பணிந்து கொள்ளுங்க. ஏன் நீ பயப்பட வேண்டியது அவசியமா? உண்மையான ஆராதனை என்பது பயந்து பணிகிறது அல்ல, மனிதனை கனப்படுத்துகிறதல்ல. ஐயோ இவர் என்ன செய்வார், இவர் என்ன நினைப்பாரு, இவரை நான் பிரியப்படுத்துறேன். ஐயா, நீ தேவனை கனவீனப்படுத்தும் பொழுது மனிதனை நீ பிரியப்படுத்துகிறதுனால என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய அங்கீகரிக்கலன்னா என்ன பிரயோஜனம்? மெய்யான தேவனுடைய சித்தத்தை விரும்புகிற, நேசிக்கிற மனுஷன் உடைய வாழ்க்கையில தைரியசாலியாக நிற்பான். உன்னை தெரிந்துகொள். A man of faith will be a man of boldness. விசுவாசம் உள்ள மனிதன் தான் இந்த உலகத்துல தைரியசாலி. மற்றவர்கள் எல்லாம் கோழை. வாழ்க்கையில நீ பல காரியங்களை சொல்ற, நான் ஆண்டவரை பின்பற்றதுக்கு காரணம் இதுதான். ஏன் நான் ஆண்டவரை முழுமையாய் பின்பற்றதில்லை, ஏன் அதை செய்யறதில்லை, இதை செய்யல, இதுதான். அருமையான சவனேசனுடைய வாழ்க்கையில
நீ சாத்தான் சொல்றதை கேட்டு ஏமாந்து போற. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அங்க என்ன சொல்றாங்க? பெரிய ராஜா அந்த நேரத்துல சிலையின் பக்கத்துல ஒருவேளை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நிறுத்தப்படுகிறார்கள். அந்த பெரிய சிலைக்கு முன்பாக அந்த சிலையானது வெண்கலத்தினால போர்மை செய்ததுனால அப்படியே ஜொலிக்கிறது. நேபுகாத்நேசர் அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய அலங்கார ராஜரீக உடையோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். எல்லா மக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மறுபடியும் இவர்களுக்காக கீத வாத்தியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு இந்த நேரத்தில் பணிந்து கொள்வார்களானால் விடுதலையாக்கப்பட முடியும் என்பதான நிபந்தனையோடு கூட அங்கே பெரிய திரள் கூட்டமானது நின்று கொண்டிருக்கிறது. 16வது வசனத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி எப்படி கூப்பிடுறாங்க பாருங்க. அதனால இது பெருமையினால் அல்ல, ஆனா அவர்கள் தேவனை கனப்படுத்த நிமித்தம் உலகமும் பணமும் துச்சமாக அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. பணம் உன்னை அழிச்சிரும். அதனாலே பொருளாசை உன்னை அழித்து விடும். உன்னுடைய ஆத்துமாவை எத்தனையோ பேர் நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய தகுதிக்கு மிஞ்சி போகிற நேரங்களில அவருடைய ஆத்துமாவை உருவ குத்தி கொண்டு அழிந்து விடுகிறார்கள். நேபுகாத்நேசரே, 16வது வசனத்தில் இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நேபுகாத்நேசரே, ராஜான்னு சொல்லல, ராஜாவே அல்ல சொல்ல உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. ஆனா கேட்கறதுனால நாங்க சொல்றோம். 17ல நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். இந்த அக்கினி சுவாலை அங்கே அக்கினி சுவாலையானது அங்கே மூட்டப்பட்ட நிலையில இவர்களுடைய நிலையை குறித்து அறிந்த வேளையில சொன்னாங்க, உமக்கும் சரி இந்த அக்கினி சுவாலைக்கும் சரி எங்களை தப்புவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அப்படி விடுவிக்காமற் போனாலும் என்னுடைய ஆண்டவர் எனக்கு தீமை செய்யும்படியாக அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் அவர் பலனற்றவராக இருந்தால் அல்ல, அவர் முடியாமை நிமித்தம் என்னை கைவிடுகிறவர் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில அவர் என்னை விடுவிக்காமற் போனால் இந்த உலகத்துல ஒருவேளை இந்த அக்னியில நான் பொசுக்கி போகும்படியாக முடிந்தாலும் என்னுடைய ஆத்மாவை வரவேற்கும்படியாக மகிமையான காரியத்தை தேவன் எனக்கு அங்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறதுனால எனக்காக இந்த காரியத்தை அவர் இந்த வேளையில அவர் தாமே எங்களை விடுவிக்காமற் போகலாம். விசுவாசம் என்கிறது உன்னுடைய வாழ்க்கையில சில இக்கட்டுக்கு ஆண்டவர் கொடுக்கிற விடுதலை என்பதாக எண்ணுவாயானால் அது சரியான விசுவாசம் அல்ல, முழுமையான விசுவாசம் அல்ல. விசுவாசம் என்பது உன்னுடைய கொஞ்சம் கஷ்டம் தீர்றது இல்லை, உன்னுடைய சில உபத்திரவம் வியாதி தீர்றது இல்லை, உன்னுடைய கஷ்டத்தினால ஏதோ ஆண்டவர் உனக்கு செய்யற நன்மை இல்ல. இன்றைய ஊழியர்கள் செய்யற பயங்கரமான ஏமாற்று. அதனால இவர்களுக்கு என்ன ஆக்கினை வருமோ எனக்கு தெரியாதுங்க, என்ன ஆக்கினை வருமோ எனக்கு தெரியாது. ஆனா வேதம் தெளிவா சொல்லுகிறது, இன்றைக்கு எத்தனை ஊழியர்கள் பணத்தையும் பொருளையும் சேமித்து அவருடைய வாழ்க்கையில அதை குறித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அவங்க அதுல நிம்மதியா வாழ்றாங்களா? இல்ல, அதுவும் இல்ல, அதுவும் இல்ல, அவங்களுக்கு நிம்மதி இல்லை. ஏன்னா அவங்க சேர்த்து வைத்த பணத்தினால இவங்க என்ன பண்ண போறாங்க, அவங்க என்ன பண்ண போறாங்க, நான் இதை எப்படி காப்பாற்ற போறேன்னு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை தான். உடைய வாழ்க்கையில தவறு செய்யும் பொழுது தைரியம் இருக்காது, ஆனா உடைய வாழ்க்கையில தேவனுக்காக வாழும் பொழுது தைரியம் இருக்கும். அருமையான சோர்ணேஸ்வரியே, உடைய வாழ்க்கைய நீ யாரை ஆராதிக்கிறாய், நீ எது ஆராதிக்கிறாய், எப்படி ஆராதிக்கிறாய், உன்னுடைய வாழ்க்கையை குறித்து அதிகமாய் நீ சிந்தித்துப்பார். இந்த சாத்ராக் மேஷாக் சொன்னாங்க, நாங்கள் உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை, ஆனாலும் சொன்னாங்க பாருங்க இங்கே 18வது வசனத்துல, விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். தேவனுடைய வார்த்தை பொய்யானதல்ல.
அவருடைய வாழ்க்கையில எந்த பொய்ய மாயையை நம்பி கொண்டிருக்கிறார்? எந்த மாயை உன்னை பின்பற்றுகிறது? மாயையை நம்பாத. உடைய வாழ்க்கையில பணத்தையும் பொருளையும் நம்பாத, தேவனை நம்பு. நீ எதோ நம்பிட்டு இருக்க, ஆனா எது நம்பிட்டு இருக்கியோ அதுவே உடைய வாழ்க்கையில உனக்கு கால வாரிடும். அப்ப 19வது வசனம், நம்முடைய நேரம் முடிய போகிறது. அப்பொழுது நேபுகாத்நேசருக்கு கடும் கோபம் உண்டது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுக்கு விரோதமாய் அவனுடைய முகம் வேறுபட்டது. என்ன, இந்த ராஜா இம்மடியான ஒரு பேச அவன் கேட்டதே கிடையாது. இதுக்கு முன்னால ராஜானா சாமின்னு சொல்லி போய் விழுந்துதான் எல்லாம் இதுவரைக்கும் பார்த்திருக்காங்க. ராஜா நேபுகாத்நேசர் இதுவரைக்கும் விதமான ஒரு பதிலையும் ஆட்களையும் சந்தித்ததே கிடையாது. ஷாத்ராக் 20வது வசனத்துல, அப்பொழுது 18, 19, அவனுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கிறோம், 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சொன்னாய், இவங்களை கொன்னே ஆகணும். 7 மடங்கு பண்ண, ஒரு மடங்கே போது இவளை அழிக்கிறதுக்கு. ஆனா வெறியினால சொன்னா 7 மடங்கு பண்ணப்பா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 7 மடங்கு சூடாக்குற பைத்தியக்காரன். இந்த போல ஒரு பைத்தியம். அருமையான சகோதரனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமையை நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய மிகப்பெரிய, நீ ஆண்டவரை முழுமையாய் ஆராதிக்கலையே, ஆகவே அந்த தைரியம் உனக்கு கொடுக்கப்படல. அந்த வல்லமையுடைய வாழ்க்கையில இல்ல. ஆண்டவரை நீ முழுமையாய் ஆராதிக்கல, எதோ ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். 20வது வசனம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினிச்சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். பலசாலி யாரப்பா? அவனே நடுங்கிதான் வந்து நிற்பான். ஏன்னு கேட்டா, பக்கத்துல போய் இவங்களை போடணுமே, 7 மடங்கு சூடாக்கப்பட்டு. அவனுங்க சாகுறாங்களோ சாகலையா, நான் சாக வேண்டியதா போயிருந்தேன். அதே மாதிரிதான் ஆச்சு. 21ல, அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினிச்சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியினாலும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இவங்க சாகுறாங்களே, நான் சாகணும். அருமையானவர்களே, தேவன் வல்லவர். விசுவாசி, உன்னை யாருமே தொட முடியாது. உன்னை யாருமே தொட முடியாது. அந்த நாளில நாம் பார்க்கிறோம். ஷாத்ரா 23 நான் படித்து முடிக்கிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் 3 புருஷர்களும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி ஜுவாலையின் நடுவிலே விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷனை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அந்த அக்கினி சுவாலை அவர்களை ஒன்றுமே செய்யல. ஒருவேளை நீங்க இந்த நாட்களில் முடியுமா? நீ தேவனை பற்றிக்கொள். எவ்வளவு பெரிய 7 மடங்கு ஆக்கின அக்கினி சுவாலையும் உன்னை பற்றாது. பாருங்க, அங்கே பார்க்கிற அவர்களை வெளியே கொண்டு வந்து 27 தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாக்கின் மந்திரிமார்களும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பலன் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஸ்டவ்வுக்கு பக்கத்திலேயே சில சமயங்கள்ல எனக்கு இந்த பக்கம் கொஞ்சம் முடி அதிகம், அதனால பக்கத்துல ஏதாவது செய்யலான்னு நிறைய சமயங்கள்ல இந்த முடி கருகிப்போம். ஸ்டவ் அடுப்பே அப்படி என்ன கருக்கிடுச்சு. ஆனா 7 மடங்கு ஆன அக்கினி சுவாலை
ஒரு சின்ன அளவுல கூட பாதிக்க. அது விசுவாசம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் அது கதையா, இல்லை. ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் அந்த தேவன் மெய்யானவர். உடைய வாழ்க்கையில அவரை விசுவாசி, அவரை விசுவாசி. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், நீ யாருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாய்? யாரை ஆராதிக்கிறாய்? இப்பிரபஞ்சத்தின் வேஷத்தை தரிக்காத. போதும் போதும் போதும். 2014 ஆண்டுல பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை மார்ச் மாதம் வந்துருச்சு. 2 மாசம் கழிச்சுட்டோம். எவ்வளவு காலம் நீ பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தரித்துக் கொண்டே வாழ முடியும்? போலியானது. உடைய வாழ்க்கையில ஒளி வேஷத்தை நம்புவாங்க. தேவனிடத்தில் உண்மையாய் போய் அவருக்கு ஆராதனை. இந்த உலகத்துல பணம் சேர்த்திருக்கிற பல ஊழியர்களும் ஸ்தாபனங்களும் ஐயோ, உடைய வாழ்க்கையில பணத்தை நம்பாத, மனுஷரை நம்பாத, உலகத்தை நம்பாத, தேவனை மாத்திரம் நம்ப. ஜெபம் செய்வோம். கிருபையில நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் இந்த ஆலயத்தின் வாசலை மிதிக்கும் பொழுது யாருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக நாங்கள் வருகிறோம்? மனுஷனை ஆராதிக்கவா வருகிறோம்? இன்னைக்கு எத்தனையோ பேர் ஊழியர்களை ஆராதிக்கிறார்கள். ஊழியர் சொன்னா ஆண்டவரே தேவன் சொல்லுகிறார். ஐயோ, ஊழியத்தின் மூலமாக தேவன் பேசாதபடிக்கு ஊழியன் ஒரு ஆண்டவரே தேவன் அல்ல. இன்னைக்கு எத்தனை சபைகளில ஊழியர்கள் தெய்வமாக கருதப்படுகிறார். ஆனா வேதம் சொல்லுவதை அவர்கள் கேட்பதில்லை. ஊழியர்களை பிரியப்படுத்த விரும்புகிறார்கள், ஆனா தேவனை பிரியப்படுத்த விரும்புவதில்லை. ஆண்டவரே, உண்மையான ஆராதனை எது? எங்களுடைய வாழ்க்கையில அவருக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தின் பொன் முன்னால, பணத்தின் முன்னால, மனுஷர் முன்பாக புகழ்ச்சி மற்ற எல்லாம் எதுவாக அல்ல, ஊர் கூட்டத்தை பார்த்து ஐயோ இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, இவ்வளவு மக்கள், இவ்வளவு காரியம், இவ்வளவு இதுரா ஓ என்றில்லாமல் ஆண்டவரை தன்னுடைய இருதயத்தை அவருக்கு அர்ப்பணித்து வாழுகிற மனிதனுடைய ஆராதனை கர்த்தரால் அங்கீகரிக்கும். கர்த்தாவே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடைசியாக நாம் 238வது பாடலை நாம் பாடுவோம். 238வது பாடல். எந்த ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. இந்த பாடலை ஒரு பெண்மணி தாங்க எழுதியிருக்காங்க. என்னுடைய கை கால்கள் எல்லாமே ஆண்டவரே, என்னுடைய வாய், என்னுடைய நாவு, இன்னைக்கு எத்தனை பேருடைய நாவு சரியா பேசுறதில்ல. ஓ, ஆனா எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன். 238வது பாடல். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே. எந்தன் காலம் நேரமும் நீ கையாடியாரோடும் எந்தன் கை தன்பினா ஏவ அழகாக வீழட்டும் எந்த நாவு இன்பமாய் உம்மை பாட கொன்வாய் மீட்பின் செய்தி கோர
ஏந்த நாஸ்தி தேவரே மோற்றமாங்கி கரிப்பி புத்தி கல்வி யாவையும் சீதம் போல் பிரயோகியும் ஏதன் சீதம் இயேசுவே ஒப்புவித்து விட்டேனே ஏதனே தந்துவே அதை நீத்தம் ஆளுவே தேவா பற்றினே எந்த நேசம் போற்றினே என்னையே சகோலமாய் தத்தம் செய்தேன் நித்தியமா. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் பிதாவே, திரியேக தேவனே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராக ஆண்டவரே, மகிமையான திட்டங்களை நீர் இந்த உலகத்தில் துல்லியமாக நீர் நிறைவேற்றி வருகிறீர். ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. இன்றைக்கு இந்த உலகம் உருவாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து இன்றைக்கு மட்டுமாக ஒவ்வொரு நிகழ்வையும், ஒவ்வொரு மனித சிந்தையையும், ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய காரியத்தையும் நீர் ஆளுகை செய்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் எதை ஆராதிக்கிறோம்? எங்களுடைய ஆராதனை பிரிக்கப்பட்ட ஆராதனையாக இருக்கவே முடியாது. ஆண்டவரையும் ஆராதிக்கிறோம், உலகத்தையும் ஆராதிக்கிறோம் என்பது போய் அவ்விதமான ஆராதனை என்பது உலகத்தை ஆராதிப்பது அல்லாமல் ஆண்டவரை ஆராதிப்பது அல்ல. ஆண்டவருக்கே, ஆண்டவரே என்னுடைய மகிமையை ஒருவருக்கும் நான் கொடேன் என்று சொல்லி இருக்கிறேன். அநேக சமயங்களில நாங்கள் எங்களையே ஆராதிக்கிறோம். எங்களுடைய சித்தம், எங்களுடைய நோக்கம், எங்களுடைய திட்டம், எங்களுடைய விருப்பம், எங்களுடைய வாஞ்சை. இந்த உலகத்துல மனிதன் தன்னைத்தானே ஆராதித்துக் கொண்டிருக்கிறான், மற்றவர்களை ஆராதிக்கிறான், தேவனை அல்ல. பரிசுத்த ஆவியானவரே, ஆண்டவரே, நாங்கள் ஆலயத்தில் வரும் பொழுது யாரை ஆராதிக்க முடியாத வருகிறோம்? எங்களை குறித்து நாங்கள் நிதானித்து அறிந்து கொள்ள உதவி செய்யும். நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வருவோம் முடியாக இந்த காலை இந்த ஆலயத்தினுடைய காலடி எடுத்து வைப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் எங்களோடு கூட அவரை ஆராதித்தனுடைய சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடும் நாங்கள் திரும்பி போக முடியும். இல்லை என்றால் நாங்கள் வந்த வண்ணமாகவே வெறுமையாய் திரும்பி போக முடியும். ஐயோ, இவ்விதமாக இந்த ஆலயத்துல வெறுமையாய் திரும்பி போகிற ஆத்துமாக்களை நான் கண்ணோக்கி பார்க்கிறேன். ஒருவேளை இங்க இருக்கிறவர்களில் யார் இந்த வேளையில கர்த்தனோடு கூட பேசினார் என்று சொல்ல முடியாத நிலையில் காணப்படுகிறார்களோ நான் அறியே. ஒருவேளை எத்தனை பேர் உண்மையான ஒரு ஆழமான உணர்வோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போகிறார் நான் அறியேன். ஆனா மெய்யான ஆராதனை, மெய்யான சமாதானத்தின் வழி. கிருபை கோரும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வல்லமையும் விடுதலையும் சமாதானமும் எப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோரோடு கூட இருப்பதாக. ஆமென்.